பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விளையாட்டா நினைக்கலாம் சில நேரத்தில், என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பான், கீழே உருண்டு அழுது, அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க. அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே. அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடைச்சிடணும். நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாற்றி அந்த அடம் பிடித்தல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும். உலகத்தில் பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன். எந்த இடத்துலையும் பல நாடுகளில் அழுதா உடனே வாங்கி கொடுக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, அடம் பிடிச்சி எனக்கு இதுதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு விடணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் சாப்பிடாம இருப்பானா ஒன்னும் ஆயிராது. ஓகே நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், வேண்டாமா படுத்துக்கோ, அப்படி உருளை கீழே பழக்கணும். என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுறானு நினைக்காதீங்க.